இவ்வுலகம் மற்றும் கடமைகள் அனைத்தும் பொய்யானவை என்று அறிந்து அவற்றை கைவிட முயற்சித்து வருபவன். எனினும் கர்மங்களின் சக்தியை பாருங்கள். எவையெல்லாம் அவன் நிராகரித்திட முயற்சித்துக் கொண்டிருக்கின்றானோ அவற்றை இப்பொழுது உண்மை போல் மகிழ்ச்சியுடன் ஏற்று செயல்பட வைக்கிறது. The seekers fairly advanced has the guidance of the Guru and is trying to abandon the notions of reality of the phenomenal world and duties. The karmas are so powerful that they make him take delight in those very things which he is trying to reject as if they were very real. இதுவரை சூக்ஷ்ம சரீரத்தில் காம சம்ஸ்காரங்கள் தூண்டி அவன் மனதை துன்புறுத்தியது. இப்பொழுது ஸ்தூல சரீரத்திற்கு வந்து அவனை அலைய செய்கின்றது. இந்நிலைமையில் பல சாதகர்கள் தமக்கு வழிகாட்ட சரியான குரு இல்லாதவர்களும் அல்லது வழிகாட்டப்படும் கவனமற்ற செயல்படுபவர்களும் சாதனை மார்க்கத்தை விட்டுவிட்டு முந்தைய சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள். ஆனால் இந்நிலையை அடைந்தும் அதற்கு அஞ்சாத சாதகர்கள் தங்களது குரு கிருபையின் துணை கொண்டு இம்மார்க்கத்தில் மேலும் தீவிரம் கொண்டு கர்ம பந்தத்திலிருந்து தங்களை நிரந்தரமாகவே விடுவித்துக் கொள்கின்றார்கள். So many seekers who do not have a proper guru to guide them or heedless abandon their practices and take to normal life. But the undaunted ones, with the help of their guru's grace, try to plod on and free themselves from the shackles of karma. The seeker is now in that condition. He intensely feels the need to free himself from the bonds of relentless karma which have brought the present state of life, wherein out of necessity he has to take delight in doing the daily round of duties, running here and there, such as running about between home, office, market, doing other errands, etc., to fulfill the responsibilities to the family which deprive him of his precious time and energy being concentrated on the Lord. தனது துரதிர்ஷ்ட நிலையை நினைத்து நினைத்து புலம்பி இறைவனிடம், நான் இப்படி கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டுமா? இது நியாயமா? நியாயமில்லைதானே? இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவித்து காத்தருள்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றான். தியானத்தை தீவிரமாக செயல்படுத்துவதில் சாதகன் இவ்வுலகத்தை மறந்து அதை கடந்து செல்வதற்காக பெரும் முயற்சி செய்கின்றான். ஆனால் அந்த தியானத்தினால் மனதின் உள்ளே சுத்திகரிப்பும் நடப்பதால் வாசனைகள் மற்றும் சம்ஸ்காரங்கள் ஆழ்மனதிலிருந்து வெளிப்பட்டு மேலோங்கி நனவு நிலையை அடைகின்றன. நினைவுகளை உயிர் தெழுப்பி அவைகளின் அணிவகுப்பை நடத்துவதன் மூலம் அவன் தியானத்தில் எதையெல்லாம் உலகத்தையும் உலக வாழ்வையும் உண்மை அல்ல என்று நினைத்து மறக்கவோ கடக்கவோ நினைக்கின்றானோ அதற்கெல்லாம் உண்மைத்தன்மையை கற்பித்து விடுகின்றது. The sadhaka's effort is to transcend or forget the world, but when the inner purification goes on and the vasanas and samskars come up to the conscious level, they revive his past memory, all the experiences, and thus lend reality to the world or life that he tries to forget. This is another phase of the inner tussle of the sadhaka, similar to one in the last verse. Hence his cry and resort to the all-perfect Lord, Muzhudum Seyyoi, which means a determined and resolute effort at more intense meditation on the self. தியானத்தில் ஏற்படும் அனைத்து தடைகளுக்குமான பரிகாரம் மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் நேர்மறை எதிர்மறையை வென்றுதான் தீரும். இறை கிருபை தான் நிலைத்திருக்கும். கர்மங்கள் முடிவுக்கு வந்தே தீரும். The Lord's hands are red. They give protection to his devotees. The Lord's hands are Abhaya Karangal, that is, the hands that grant fearlessness to devotees and confer blessings on all. His hands have become red because of endless giving and giving. The veil, which is Lord Skanda's principal divine weapon, is also red because it pierced through the Asura Surapadman and is tainted with his blood. His feet are red due to the constant worship by the devas and also by the devotees. முருகனின் கரங்கள் பாதுகாப்பை தருகின்றன. அவரது வேல் ஞானத்தை பொழிகின்றது. அவரது பாதங்கள் முக்தியை அளிக்கின்றன. கரங்கள், வேல், பாதங்கள் ஆகியவைகள் மட்டுமின்றி முருகப்பெருமானின் முழு சரீரமுமே செம்மை நிறம். செம்மை என்பது நேர்மை, பெருமை, அழகு ஆகியவைகளை குறிக்கின்றது. அதாவது பூரணத்துவம், அனைத்திலும் முழுமை பெற்ற நிலை. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து கொடிய கர்ம வினைகளால் ஆளப்படும் இவ்வாழ்க்கை உண்மை என கருதி அதில் மகிழ்ந்து இவ்வுலக வாழ்க்கை குறையுள்ளது, அபூரணமானது, காரண காரிய சம்பந்த சட்டங்கள் கர்ம விதி எனப்படும். அது ஈவு இரக்கமற்றது, தயவுதாட்சியம் பாராதது. அதுதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் கட்டுப்படுத்துகின்றது, அடக்கி ஆளுகிறது. இவ்வுலகில் நடப்பது அனைத்தும் இந்த விதிக்கு உட்பட்டது. இவ்வுலகில் உள்ள பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஜீவராசிகள் தோன்றி மறைகின்றன. மக்கள் ஒருவரிடம் சேர்வது பிரிவது ஆகிய அனைத்தும் இந்த கர்ம விதியின் வேலையே ஆகும். Life on earth is imperfect.
The phenomenal life is governed by the inexorable law of karma, the law of cause and effect. Everything here is determined by this law. Things in the world change, the bodies come into the being and perish, and people are brought together and separated, all due to the working of this law. In spite of knowing this, we take these passing things as real and try to find happiness in them. The result is suffering. Why do we do so? This again is due to working of this relentless law of karma. கர்ம விதி என்றால் என்ன? அது எப்படி செயல்படுகின்றது? இதை அறிவது சுவாரஸ்யமாக இருக்கும். இது ஒரு காரணம் காரியம் சம்பந்தப்பட்ட விதி, சட்டம், நியதி, நியமம், புவி ஈர்ப்பு விதி, அணுப்பிணைப்பு விதி போன்ற இயற்கையின் விதிகளில் இதுவும் ஒன்று. இவ்விதிகள் மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததல்ல. இவைகள் அனைத்தும் இப்பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த இறைவனால் பிரபஞ்ச ஆரம்பத்தில் தோற்றுவிக்கப்பட்ட இயற்கை விதிகள். அதனால் இவை நம் அனைவருக்கும் சமமாக பொருந்தும். நாம் இவைகளை ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் சரி, நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி, வேண்டும் வேண்டாம் என்றாலும் சரி, பிரபஞ்சம், அண்டம், இயற்கை என்று எப்பொழுதும் பராமரிக்கப்படும் அனைத்து சக்திகளின் சமநிலை ஆகும். ஏதோ ஒன்று, எவனோ ஒருவன் அதன் சமநிலையை தொந்தரவு செய்தால் உடனே அது தன் சமநிலையை திரும்ப முயலும். அவ்வாறு அது திரும்பிட முயலும் பொழுது எப்படி சுவரில் அடிக்கப்பட்ட ரப்பர் பந்தானது உடனே அடித்தவரிடமே வேகத்தோடு திரும்பி வருகின்றதோ அவனை உடனே திரும்ப தாக்குகிறது. தான் தாக்கப்பட்டதால் சமநிலையை இழந்த பிரபஞ்சம் தன் சமநிலைக்கு திரும்ப முயலும் பொழுது ஏற்படும் எதிர்வினைகளே கர்ம விதியின் செயல்பாடாகிறது. It would be interesting to know what this law of karma is and how it works. It's a law of cause and effect. It is one of the laws of nature, like the law of gravitation, law of cohesion, etc. These laws are not man-made, nor do they belong to any religion. They are cosmic laws of nature made by God or the cosmic being, the beginning of creation. And so they operate equally on all, whether we accept them or not, believe it or not, want them or not. The universe or the cosmos or nature is a balance of force which always maintains it. If anything or anyone disturbs its balance, it tries to restore it, and in doing so, it redounds upon the one who disturbs it. ஒவ்வொரு தனி மனிதரும் ஒவ்வொரு அகங்கார மையம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் ஆசைகளால் தூண்டப்பட்டு சுயநலமாக எண்ணம் மற்றும் செயல்கள் மூலம் பிரபஞ்ச சமநிலையை தொந்தரவிற்கு உள்ளாக்குகிறார்கள். எனவே நம் ஒவ்வொருவரின் செயல்களும் எண்ணங்கள் உட்பட பிரபஞ்சத்திடமிருந்து சமமான எதிர்வினைகளை ஏற்படுத்துகின்றன. அந்த ஒவ்வொரு செயல், எண்ணம், தீவிரம் மற்றும் நோக்கத்திற்கு தகுந்தவாறு எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் என்ற பழமொழி போல் நற்செயல்களிலிருந்து நற்பயன்களும் தீயதிலிருந்து தீய பலன்களும் கிடைக்கின்றன. அதற்கு நண்பனும் அல்ல, விரோதியும் அல்ல. அதன் செயல்பாடுகள் விஞ்ஞான முறைப்படி அமைந்துள்ளன. கர்ம விதி என்பது இரக்கமற்றது, இணங்காதது, தயவுதாட்சியம் பார்க்காதது, பாரபட்சமற்றது என்றெல்லாம் கூறப்படுகின்றது. அதனால்தான் இந்த ஜென்மத்தில் எந்த தீய கர்மங்களையும் செய்யாத நல்ல மனிதர்கள் கூட பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளாவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் அவர்களின் முன் வினை பயன்களே ஆகும். அதே போல் இந்த ஜென்மத்தில் பல தீய செயல்களை செய்து வருபவர்கள் கூட வெகு சொகுசான வாழ்க்கையை வாழ்வதையும் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் அவர்களின் முன்வினை பயன்களே. The actions that we perform are called karmas. The reactions or the fruits that follow them are karma phala, are also called karmas. We have taken this body as a result of our past karmas which continue to govern us this life. We are subject to the law of karma because we regard ourselves as the doers of action and with expectation of their fruits. But if we take refuge in God, in whom the law does not operate, we will be freed from the law.